ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேதை குசின். ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு ரெசிபி காஜா போலி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு 3-in-1 ரெசிபி. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, கோதுமை மாவை சலிச்சுக்கிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு செய்ய 1/2 கப்பு சர்க்கரை கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இந்த ரெசிபிக்கு நமக்கு 1 கம்பி பதம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். சர்க்கரை பாகு கொதிக்கும் போது சைட் பை சைட் நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். எடுத்துக்கிற அளவு மாவுக்கு நான் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு பிசைஞ்சாச்சு. 1 கப்பு போட்டு இல்லைன்னா பிளேட் போட்டு இந்த மாவை ஊற விடலாம். இப்போது சர்க்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி சர்க்கரை பாகை இப்படி எடுத்து விடும்போது ஒரு கம்பி கிளியராக தெரியும். அப்படியும் பார்க்கலாம். இல்லைன்னா இப்படி நம்ம விரலில் தொட்டு கூட பார்க்கலாம், ஒரு கம்பி வரும். இதை பிசுக்கு பதம்னு கூட சொல்லுவாங்க. மாவு நல்லா அடித்து பிசையணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவை ரோல் பண்ணும்போது நமக்கு ஓரம்லாம் தெரிக்காமல் வெடிக்காமல் வரும். அப்படி வந்ததுன்னா லைட்டாக நெய் தடவிக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாவை நான் 2 பங்காக பிரிச்சிருக்கேன். ஒரு பங்கு சோமாசு செய்கிறதுக்கு, இன்னொரு பங்கு நான் காஜா போலி செய்ய போகிறேன். இந்த பாதி அளவு மாவுக்கு எனக்கு 11 உருண்டை வந்துச்சு. அதை சின்ன சின்ன பூரியாக திரட்டிக்கணும். இப்போது இந்த பூரியில் ஒரு பாதி மட்டும் லைட்டாக தண்ணி தடவி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும் செமி சர்க்கிளாக. மறுபடியும் ஒரு பாதி தண்ணி தடவி முக்கோண வடிவத்துக்கு கொண்டு வரணும். இது மாதிரி எல்லாத்தையும் முக்கோண வடிவத்துக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இது மாதிரி குத்தி விடணும். இதை பொரிக்கிறதுக்கு ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்ததும் இந்த காஜா போலியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொன்னிறத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்ச காஜா போலியை அப்படியே சர்க்கரை பாகில் கலந்து எல்லா பக்கமும் சர்க்கரை பாகு கோட்டா வர மாதிரி நல்லா பரட்டி விடணும். இது ஒரு கம்பி பதம் வச்சுருக்கிறதுனால சர்க்கரை பாகு சீக்கிரம் கெட்டியாயிடும். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இதில் லெமன் ஜூஸ் நான் சேர்க்கலை. சர்க்கரை பாகில் சேர்க்காமல் நல்லா சூடான பாலில் சர்க்கரை சேர்த்து இந்த பூரியை ஊற வச்சா அது பால் போலி. அது கூட கொஞ்சம் பாதாம் மிக்ஸ், இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணால் அது பாதாம் பால் போலி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் எப்படிதான் இருந்துச்சு? யம்மியாக இருந்துச்சு.